இப்போ ஒரு சம் பாத்தீங்கன்னா find the sum to nth term of sequence. இப்போ வந்து நம்ம nth term of sequence-க்கு நம்ம என்ன பண்ண போறோம், sum எடுக்க போறோம் for இந்த pattern-க்கு. Sum to n terms of this series. So series எழுதிக்கலாமா? ரைட். x plus 1 by x comma x squared plus 1 by x squared comma x cube plus 1 by x cube. எப்படி இருக்கு? ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கு அப் டு. ஸோ இப்போ நம்ம nth டேர்ம் வரைக்கும் நம்ம சம் எடுக்கணும். சம் டு n டேர்ம்ஸ் எடுக்கணும். ஸோ நமக்கு அதனால இங்க ஒரு பேட்டர்ன் நமக்கு இல்ல, ஒரு மாதிரி சீக்வன்ஸா இருக்கு, ஒரு சீரீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கன்வென்ஷனல் பேட்டர்ன்ஸ் ஒரு நம்பரை மல்டிப்ளையோ டிவைட் பண்ணியோ சிம்பிளா இருக்கும். அது லாஜிக்கு நம்ம ஆல்ரெடி ஃபவுண்ட் பண்ண அந்த ஃபார்முலாக்கு ஆட்டா இருந்துச்சு, ஈஸியா பண்ணோம். இப்போ இது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம எப்படி இதை அந்த நம்ம ஃபார்மேட்டை சம் ஃபார்முலாவை ஜிபியோட சம் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஸோ நம்ம பார்க்கும்போது ஸோ இதை என்ன பண்ணலாம், ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 1 by எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab சொல்லுவோம்ல, அது மாதிரி 2ab போட்டோம்னா இந்த எக்ஸும் 1 by எக்ஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ இது மட்டும் தான் வரும். The expansion form of x plus 1 by x the whole square is equal to x square plus 1 by x square plus 2 அப்படின்றது தெரியும். கமா இங்க அதே மாதிரி தான், இங்க இது பண்ண மாதிரி இங்க என்ன வரும், x power 4 plus 1 by x power 4 வரும். அதாவது a ஸ்கொயர்னா x power 4, b ஸ்கொயர்னா 1 by x power 4 plus 2ab போது 2 இந்த a b கேன்சல் each other. அப்ப இது மட்டும் தான் வரும். இந்த ஸ்கொயர் ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது போல இங்க அடுத்து என்ன வரும், எக்ஸ் பவர் 6 வரும். எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 6 பிளஸ் 2 வரும். ஸோ அதே மாதிரி பேட்டர்ல போய்கிட்டே இருக்குங்கிறது நல்லா தெரியும். அப்ப நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இங்க தனி இங்க தனி இங்க தனி, தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த சீரீஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்க சம் தானே கேட்டிருக்காங்க, அதனால நம்ம எல்லாத்துக்கும் இடையில சம் கொடுத்துடலாம். இப்ப சம் கேட்கறதுனால எஸ்என் ஈக்குவல் டு போடுறேன். ஸோ என்ன பண்ண போறேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிராக்கெட் போட்டு பிளஸ் சம் போட்டுட்டேன். எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2 பிராக்கெட்ல போட்டுட்டு சம் போட்டுட்டேன். அதே மாதிரி அப் டு n டர்னுக்கு போயிட்டே இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் 6 பிளஸ் 2 அப்படியே பிளஸ் அப் டு n டர்ம்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. n டர்ம்க்கு வரும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது, ஆக்சுவலா இது எல்லாமே ஈவன் நம்பர்ல இருக்கு, இங்க ஈவன் நம்பர்ல இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப இதே n டேர்முக்கு போது நம்ம அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு ஜெனரல் டேர்மை நம்ம nth டேர்மா வச்சுக்கலாம். ஆக்சுவலா 2n போட்டுக்கலாம். 2n போட்டுட்டோம்னா இந்த n 1 வந்தாலும் சரி, 2 வந்தாலும் சரி, 3 வந்தாலும் சரி, 1 வந்தா 2 வருது, 2 வந்தா 4 வருது, 3 வந்தா 6 வருது. ஸோ இது மாதிரி வருது. ஸோ அதனால எக்ஸ் ஆப்டா எக்ஸ் பவர் 2n வச்சுக்கிறேன் ஒரு ஜெனரல் பேட்டர்ன்ஸ், பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 2n வச்சுக்கிட்டேன், பிளஸ் 2 அப்படின்னு முடிச்சுக்கிட்டேன். அப் டு இப்படியே வந்து இதுல முடியுது, ஸ்டார்ட் ஆகி அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும், n டேர்ம்ஸ் வரைக்கும் இந்த சம் வருது, பிளஸ் இங்க போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப இதுதான் லாஸ்ட் டேர்ம், அதான் n டேர்ம் அப்படின்னு நம்ம அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா இதை தனித்தனியா பேட்டர்ன் எடுத்துட்டு பார்ப்போம். ஸோ தனித்தனியா பேட்டர்ன் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 6 அப்படியே போயிட்டே இருக்கு. அதை தான் நம்ம எழுத போறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப் டு nth டேர்ம் வரையும். அப்படிங்கல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் பவர் 6 அப்படியே பிளஸ் அப் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 2n அப்படி வருது. இது ஒரு பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்தாச்சு, எல்லாமே பிளஸ் தானே, இங்க ஒன்றும் மல்டிப்ளை அது பிராக்கெட் எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்க, 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 6 பிளஸ் அப் டு 1 பை எக்ஸ் பவர் 2n அப்படிங்கிற பேட்டர்ன் வருது.
ஸோ நடுவில் இங்கே ப்ளஸ் போட்டாச்சு, ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ல தான் இருக்கு. இது நமக்கு பேசிக்ஸ் மேத்ஸ் எல்லாம் அல்ஜிப்ரா நமக்கு தெரியும். அண்ட் 2 இருக்குது ரிமைனிங் இதில் 2ல். அப்போ n டேர்ம் வரைக்கும் 2 இருக்கு. அப்போ 2 + 2 + அப் டு n டேர்ம் வரைக்கும் 2 இருக்கு. அப்போ n டேர்ம் வரைக்கும் 2 இருக்குனால அப் டு n டேர்ம் வரைக்கும் இருக்குது. அதனால நம்ம மொத்தமா எத்தனை 2 இருக்கு? n2 இருக்கு. அப்ப n × 2n கூட போட்டுக்கலாம். ஸோ அதனால லாஸ்டா n போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம அதை அழைச்சிக்கலாம். ஸோ இப்போ எது வரைக்கும் அப் டு n டேர்ம், அப் டு n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 2n இந்த பிராக்கெட் போடலாம், வசதியா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, அப்புறம் இதை பார்த்தா எனக்கு கிளியர் கட்டா ஜிபியா தெரியுது. இதை பார்த்தாலும் கிளியர் கட்டா ஜிபியா தெரியுது. இது ஒரு nth டேர்முக்கு 2 n டேர்ம் வரைக்கும் 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 100 2 ஆட் பண்ணியிருக்காங்க, 50 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அப்படி சொல்ற மாதிரி. சரி, இப்ப பாருங்க, இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா x². அதோட காமன் ரேஷியோ என்ன? x². ரெண்டுமே, ஏன்னா x² மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கு. x² தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? a²ங்கல x² பிராக்கெட் r⁴n. இங்க r க்கு பதிலா x² தான், பவர் n போட்டுக்கலாம். n டேர்ம் வரையும் தானே சம்மு. -1 ஃபார்முலா மைனஸ் ஹோல் டிவைடட் பை r - 1 x² - 1 க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணணும். பிளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க என்ன இருக்குது? அதே மாதிரி 1/x², ஓபன் பிராக்கெட் r⁴n. இங்கேயும் r வந்து 1/x² தான், பவர் n-னால n போட்டுக்கலாம். r⁴n - 1 ஹோல் டிவைடட் பை r - 1, அதனால 1/x² - 1. புரிஞ்சா? இங்க வந்து ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா? a × r⁴n - 1/r - 1. இது சம் ஃபார்முலா. அப் டு n டேர்ம் வரைக்கும் சம் எடுக்கிற ஃபார்முலா Sn. சரிங்களா? ஃபார்முலா இந்த ஏங்கிறது இங்கே தான் வரும். ஏ அப்பா புரிஞ்சுக்குங்க, ஏ இன்ட்டுன்னு போட்டு எழுதுவோம். ரைட், ஏ இன்ட்டு Sn. ஓகே, சரி, இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு, இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இங்கே ஈக்குவல் இருக்கனால ஈக்குவல் போட்டுக்குங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ளஸ் இங்கே போட்டாச்சு. ஸோ அப் டு n வரைக்கும், அப்போ 2n. சரிங்களா? அப்போ சிம்பிளிஃபைடு ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உள்ளர மல்டிப்ளை பண்ணுங்க, பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். பவர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வெளியில் என்ன இருக்குது? x² இருக்கு. அப்போ உள்ளர மல்டிப்ளை பண்ணால் x⁴2n வரும், -1 வரும், டிவைடட் பை x² - 1 வருது, க்ளோஸ் பிராக்கெட். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுத்து ரஃப் ஒர்க் ஃபர்ஸ்ட் செய்வோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ரஃப் ஒர்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே எழுதிக்கலாம். அப்போ பாருங்க, 1/n-னா 1/n தான். 1/n x⁴n வரும், சாரி 2n வரும். சரிங்களா? x⁴2n 1/n-னா 1/n தான். என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதாவது பவர்ஸ் இருக்குல்ல, பவர் அந்த 1/x² ஹோல் பவர் n-னா 1க்கும் n தான் பவர், x²க்கும் n தான் பவர். அப்போ 2n வந்துடும், -1 வந்துடும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1 - x⁴2n ஹோல் டிவைடட் பை x⁴2n வந்துடும். இது வந்து மேலே இருக்கிற பார்ட்டு டிவைடட். இந்த பார்ட்டை முடிச்சாச்சு. இந்த பார்ட்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1 - x² x² வரும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்? ரிவர்ஸ் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணி பார்க்கலாம். 1 - x⁴2n x⁴2n இங்கே வந்து x⁴2/1 - x² வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே x⁴2n-னா அப்போ என்னன்னா பவர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்தபோது என்ன வரும்னா -2 வரும். அந்த -2-வை இது பண்ணிக்கலாம். மேலே கொண்டு போகும்போது -2n வரும். ஸோ அவ்வளோதான் இதோட இது. சரிங்களா? அப்போ பார்க்கும்போது கீழே கொண்டு வந்தா மைனஸ், ஆல்ரெடி இங்கிட்ட என்ன இருக்கு? அப்போ பார்க்கும்போது 1/x² இருக்கு. அது போல அந்த இதை இங்கே போட்டோம்னா வெளியில என்ன இருக்கு பாருங்க, 1/x² இருக்குல்ல, இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத மட்டும் தான் இங்க ஆப்ரேட் பண்ணோம். அப்ப வெளியில 1/x² போட்டுக்கோங்க, 1/x² போட்டுக்கோங்க. அப்ப நல்லா பாருங்க, இது எல்லாமே நியூமரேட்டர்ல இருக்கு, இது எல்லாமே டினாமினேட்டர்ல இருக்கு. சரிங்களா?
ப்ராக்கெட் கூட போட்டுக்கங்க. இது எல்லாமே நியூமரேட்டர்ல இருக்கு, இது எல்லாமே டினாமினேட்டர் இருக்கு, ப்ராக்கெட் கூட போட்டுக்கங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுமா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ என்ன ரிமைனிங் இருக்கு அது மட்டும் தான் எழுதிப்போம். ரைட், ரிமைனிங் இருக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் எழுதிப்போம். ரிமைனிங் என்ன இருக்கு? 1 மைனஸ் எக்ஸ் பவர் 2n மேல இருக்கு, கீழே என்ன இருக்கு? 1 மைனஸ் எக்ஸ் பவர் 2 இருக்கு, அப்புறம் இது ஒன்று இருக்கு. ஸோ இதை வெளியே வச்சு எழுதிப்போம். 1 பை எக்ஸ் பவர் ஏ வெளியே வச்சு எழுதுறேன்னா அப்போதான் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் லாஸ்டா 2n இருக்கு, இங்கிட்டு என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பவர் 2n மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா? இது எல்லாமே எஸ்என் தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்படி புரியுதுங்களா? ஸோ இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை நம்ம இப்படி எழுத வந்தோம். இது எழுத வந்ததை அப்படியே இப்படி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? வேற ஒன்றும் நம்ம பண்ணல. எழுத வந்ததை இப்படி எழுதி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இது ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி நம்ம பார்த்து பண்ணிட்டோம். இது எல்லாமே ரஃப் ஒர்க் மாதிரி. சரிங்களா? அப்போ இதை புரிஞ்சுக்காச்சு. எஸ்என் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்ல பாருங்க. ஃபர்தர் ஸ்டெப்ல எஸ்என் ஈக்குவல் டு இங்க என்ன ஏதாவது காமனா இருக்குமா அப்படின்னா என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 2n மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. இங்க 1 பை எக்ஸ் பவர் 2n இருக்கு. இங்க வேற என்ன பண்ணலாம்? இதை மாதிரி இங்க வரணும்னா இது மாதிரி இங்க வரணும்னா மைனஸ் ரிமூவ் பண்ணிடலாம். மைனஸால மல்டிப்ளை மைனஸால டிவைடு, அதனால சேஞ்ச் ஆகாது. மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணீங்க, மைனஸ் ஒன்னால டிவைட் பண்ணிக்கங்க. அப்படிங்கிற இதே பேட்டர்ன் இங்கே வரும். அது மாதிரி பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 2n மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதே மாதிரி பேட்டர்ன் இங்கே வரப்போகுது. 1 பை எக்ஸ் பவர் 2n ஹோல் டிவைடட் பை இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணணும்னா எக்ஸ் பவர் 2n மைனஸ் 1. அதே மாதிரி கீழே மைனஸால மல்டிப்ளை பண்ணணும்னா ஃப்ராக்ஷன் மாறாது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டு பேட்டர்னுமே ஒன்று தான். இங்கே இருக்க பேட்டர்னும் இங்கே இருக்க பேட்டர்னும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ காமன் ஃபேக்டரை வெளியே எடுக்கலாம். காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும்? இந்த வெள்ளை ப்ராக்கெட் போட்டுருக்கிற அந்த காமன் ஃபேக்டரை வெளியிடுங்க. எடுத்துட்டோம்னா வெள்ளை ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 2n மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த காமன் ஃபேக்டர் எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 2n இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். அந்த லாஸ்ட்டாக 2n விட்டாச்சு பாருங்க. ஸோ அதை எழுதிக்கங்க. இங்கே 2n, இங்கே 2n. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சாச்சு, சிம்பிளா. ஸோ இவ்வளோ வந்துருச்சுங்கிறது தெரியுது. ஸோ நம்ம கணக்கு போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது, நம்மளா போடும்போது இது 5 நிமிஷத்துல போடலாம். சரிங்களா? சரி, அப்ப பாருங்க. ஆனா இதுல அப்படியே கன்வென்ஷன் நமக்கு இதுல என்னன்னா போர்டு மேக்ஸ் இல்ல இது மாதிரி கன்வென்ஷன் இதுல கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம், நமக்கு இதுல என்ன இன்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் சின்ன விஷயங்கள் நமக்கு இதுல இந்த பேசிக்கை யூஸ் பண்ணி நிறைய பேசிக்கை யூஸ் பண்ணி கணக்கா தருவாங்க. அப்போது நமக்கு ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 1 minutes சம் 2 minutesல சால்வ் பண்ற மாதிரி சம் இருக்கும். சரி, ரைட். இப்போ பாருங்க, அடுத்தது என்ன பண்ண போறோம்? இன்னொரு சம் பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஃபைண்ட் த sum to n terms of the sequence an equal to 2 power n plus 3n. n belongs to natural number. So here we are going to find the sum up to the n term. The n term is general term is given as an is equal to 2 power n plus 3n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இதனால எந்த ஜெனரல் nth டேர்ம் எது வேணாலும் நம்ம இதுல கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சம்க்கான டேர்ம்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். we are going to construct by using this nth term general equation. So a1, putting a1 instead of n, we are just interested in putting n equal to 1. Instead of second term n equal to 2. Instead of third term n equal to 3. அப்படி நம்ம அப் டு எது வரைக்கும் கண்டுபிடிக்கிறோமோ n டேர்ம் கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் அன்டிஃபைன்டு டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போறோம்.
ஃபார் ஜென்ரலா Sn ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து nth டேர்ம், ஜென்ரல் nth டேர்ம். Sn ஈக்குவல், ஏன்னா சம் தானே கண்டுபிடிக்க போறோம். A1 பிளஸ் A2 பிளஸ் A3 பிளஸ் அப் டு an அப்படின்னு நம்ம இதை வச்சுக்கலாம். அப்பதான் மைண்ட் மேப்பிங் உருவாகும். அப்ப A1 என்னன்னா 1 போட்டா இங்க 1 போடணும், 2 போட்டா 2 போடணும் அப்படி மாதிரி. அப்ப A1 போட்டீங்கன்னா என்ன வருது, 2 பவர் 1னா 2 தான், பிளஸ் 3 ஆஃப் 1னா 3 தான் இது வருது, இன்டூ 2 பவர் 1 இன்டூ 3, அப்போ 1 போட்டுக்கோங்க. சரிங்களா? இது அப்படி என்ன பண்ணியிருக்கேன், எண்ணுக்கு பதிலாக 1 போட்டிருக்கேன். அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 2 போடுங்க. 2 பவர் 2 பிளஸ் 3 ஆஃப் 2 வருது. அடுத்தது ஏக்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக 3 போடுங்க. 2 பவர் 3 பிளஸ் 3 ஆஃப் 3 வருது. ஸோ அப்படியே அப் டு என்ன வரைக்கும் வரும், ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப் டு ப்ளஸ் போட்டு 2 பவர் n பிளஸ் 3 ஆஃப் என்ன வருது, n வரும். இங்க n வந்து 1 தானே வருது, அது மாதிரி 3 ஆஃப் n வரும். இது n வரைக்கும் நம்ம சம் எடுக்கிற மாதிரி வரும். சரியா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்றது, இங்க 2 பவர் 1 இருக்கு, 2 பவர் 2 இருக்கு, 2 பவர் 3 இருக்கு, அப்படியே அப் டு 2 பவர் n வரைக்கும் இருக்கு. அப்புறம் 3 இருக்கு, அப்புறம் 6 இருக்கு, அப்புறம் 9 இருக்கு. எல்லாத்தாலையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கு. 1 2 3 4 5 6ங்கிறது நேச்சுரல் நம்பர்ல எல்லா இதுலயுமே 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இதை அப்படியே எல்லாத்தையுமே ஈக்குவேஷன் வந்து இந்த பாத்தீங்கன்னா எல்லாமே அடிஷன்ல தானே இருக்கு. தனித்தனி அடிஷன்ல வச்சு பிராக்கெட் போட்டு நம்ம சிமிலாரிட்டிஸ் எடுத்து ஏற்படுத்தலாம். Similarities, we are going to create the similarities using cracking this pattern. We just go into the pattern and removing the bracket, we have the pattern like following. என்ன வந்து போகுது அப்படின்னா 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3 அப் டு 2 பவர் n வரைக்கும் வருது. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா பிராக்கெட்டோட ஓபன் பண்ணி, சரி இதை ஒரு பேட்டர்னால ஒரு பிராக்கெட் குள்ள போட்டுக்கணும். அடுத்தது பிளஸ் போட்டுட்டு 3 ஆஃப் 1 3 ஆஃப் 2 போயிட்டே இருக்கு. 3 of 1 plus 3 of 2 plus 3 of 3 up to 3 of n வரைக்கும். ரைட், க்ளோஸ் பிராக்கெட். ரைட், அது முடிஞ்சிச்சு. அப்போ ரெண்டு பேட்டர்ன்ஸை கிராக் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இதுல இது பார்த்தோம்னா எனக்கு என்ன தெரியுது, 2 2 ஸ்கொயர்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2, காமன் டிஃபரன்ஸ் வந்து காமன் ரேஷியோ வந்து 2 அப்படிங்கிற ஜிபியில் இருக்கு. இதை பார்த்தோம்னா 3 வெளியே எடுத்துடலாம், எல்லாத்துலயுமே 3 இருக்குல்ல, 3 வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ஈக்குவல் டு 2 பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 கியூப் அப் டு 2 பவர் n. இது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவதுக்கு பிளஸ் 3 வெளியே எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப் டு n. சரி, இப்போ உங்களுக்கு ஈஸியா பேட்டர்ன் புரிஞ்சிருச்சு. ஸோ இதுல ஏவும் 2 தான், ஆரும் 2 தான். அப்ப ஆரும் 2 தான். அப்ப ஆர் வந்து கிரேட்டர் தென் 1, ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன பாருங்க, ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 2 போடுங்க, ஆருக்கு பதிலாக 2 பவர் n மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2 மைனஸ் 1 வரும். க்ளோஸ் பிராக்கெட். இங்க 3 போட்டுக்குவோம். 3 போட்டுட்டு n இன்டு n பிளஸ் 1 பை 2 போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து அடிஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர். n இன்டு n பிளஸ் 1 பை 2 இது நமக்கு தெரியும். சரி, இப்போ இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலா 2 மைனஸ் 1 வந்துடும். ஸோ அப்போ எனக்கு 2 பவர் n மைனஸ் 1 வருது. பிளஸ் இங்க என்ன வருது, 3/2 இங்க என்ன வச்சுக்கோங்க, n பிளஸ் 1 வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது ஃபைனலா கிடைக்கக்கூடிய டேர்ம். சரிங்களா? ரைட், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் நம்ம இதோட கண்டினியூஸா பேசிக் லெவல்ல இருந்து ஓரளவுக்கு அட்வான்ஸா அப்படி நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ நமக்கு எல்லாமே ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நமக்கு தெரியலன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவை பாருங்க. அந்த இது பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்பப்போ ஒரு வாரம் கழிச்சு ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எல்லா சப்ஜெக்டையும் நம்ம ரிவைஸ் பண்ற வேகம் வந்து நீங்க ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயத்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளால ரிவைஸ் பண்ணிட முடியும். எப்பவுமே தெரிஞ்ச விஷயத்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம என்னால எக்ஸாமுக்கு போய் அந்த விஷயங்களை நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியும்.
இங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட், எவ்வளவு ட்ரெயின் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத எதிர்பார்க்குது, எவ்வளவு அறிவா இருக்குங்கிறத எதிர்பார்க்குது. அதனால ஒரு விஷயத்த நிறைய நேரம் குழப்பிட்டு இருக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும்னா அவ்வளவு பிராக்டிஸ் எடுத்திருந்தாதான் முடிக்க முடியும். ஸோ இப்ப வந்து இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல உன்னுடைய அறிவுங்கிறது இருக்கணும். பட் எவ்வளவு வேகத்துல நீ ஆன்சர் பண்ண போற அப்படிங்கறத உன்னை சோதிக்கிறாங்க. அதனால ட்ரெயின்டா போகணும்னு சொல்ல வரேன். டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு தூரம் உனக்கு தெரியுது அப்படிங்கிறது சோதிக்கிறாங்க. ரைட், ஓகே, குட். அப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஃபைண்ட் least value, find the least value of n for which the sum 1 plus 3 plus 3 square plus up to n terms is greater than 700 அப்படின்ற. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த SN இருக்குல்ல, greater than 700 up to எத்தனை nth term வரைக்கும் கேக்குறாங்க. எத்தனை up to எந்த nth term வரைக்கும் இந்த 700 கிராஸ் பண்றது, இதோட சம் crossing 700 up to nth term in what n, in which nth term the sum of given series is crossing beyond 7000. Here is asked to find n. அந்த n என்னன்னு நம்ம கண்டிஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க சம்க்கான ஃபார்முலா, ஜிபியோட சம்முக்கான ஃபார்முலா we have that already here looking at here, r is 3, a is 1, r is 3, a is 1. so sum of gp is r power n minus 1 divided by r minus 1. this is the sum format. அந்த sn ஃபார்முலாக்கு பதில் இதை போடுங்க. ஸோ இங்க sn ஃபார்முலாக்கு பதில் போட a வந்து 1 sn 1 into r வந்து 3 power n minus 1 divided by 3 minus 1 பண்ணியாச்சு. greater than 700. சரிங்களா? இங்க இருக்க கண்டிஷன் தான் இங்க எலாபரேட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணல இது என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இப்படி எழுதலாமா, எழுதிக்கலாம். 3 power n minus 1 divided by 3 minus 1 greater than 700. ஓகே, அப்ப 3 minus 1 2 வரும். 2 வருதா? 2 வந்துச்சுன்னா இங்க 2 இங்க டிவிஷன் இருக்குத அங்க கொண்டு போயிடலாம். 3 power n minus 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 14,000 உள்ள வருது. இந்த மைனஸ் 1 இது கொண்டு போனோம்னா பிளஸ் 1 ஆயிடும். 14,000 0 1 வருது. சரிங்களா? அப்ப 3 power n, அப்ப இந்த 3 power n வந்து இது வருது. ஆக்சுவலா இங்க நான் 3 டிவைட் ஆகுதானா 1 plus 4 5 6. ஸோ இந்த நம்பர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 6 வருது. 6 வந்து 3 ஆல டிவைட் ஆகுமானா ஆகும். ஸோ அப்ப அந்த ஹோல் நம்பரும் 3 ஆல டிவைட் ஆகுங்கிறது தெரியுது. சரி, ரைட்டு. அப்படி ஆச்சுன்னா எத்தனை 14 0 0 1 3 ஆல டிவைட் ஆகுதுன்னா எவ்வளவு வருது? 3 4s are 12, 4s are 12, மீதி 2, அப்புறமேட்டு 6 3s are 18, அப்போ 6 ரிமைனிங் 2, அப்புறம் 6 3s are 18, ரிமைனிங் 2, 7 3s are 21. ஸோ இவ்வளோ வருது. ஸோ அப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா இது பாருங்க 10 16 plus 7னா 16 plus 7னா 23. ஸோ இது 3 ஆல டிவைட் ஆகாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 power n நம்மளால எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், லாக் எடுக்கலாம். 3 power n லாக் எடுத்தோம்னா 2 போட்டு லாக் எடுக்கிறோம். லாக் 3 power n எடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் லாக் 14, 0 0 1 எடுத்துக்கலாம். அப்போ இந்த பவர் என்ன கிட்ட கொண்டு வந்துடலாம், n log 3 கிரேட்டர் தென் லாக் 14, 0 0 1 லாக் 10 பேஸ் லாக் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்துடலாம். n greater than log 14, 0 0 1 whole divided by
log 3 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு இதோட வேல்யூஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இது வந்து n வந்து ஹோல் நம்பரோ எது வருதுன்னு நம்ம பார்க்கணும். n வந்து மேக்ஸிமம் என்ன வருதோ அதோட நியர்பை இதை எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம லாகிரிதம் எடுத்து இல்லை நம்ம இதை கண்டிஷன் மட்டும் தான் கேட்குறாங்கன்னா இதோட முடிச்சிடலாம். இந்த லாக் வேல்யூ இருக்கிறப்ப நம்ம இதை போட்டோம்னா இதுக்கு என்ன வரும்னா ஒரு வேலை லாக் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் 4.1461 வரும். இது லாக் 3யோட வேல்யூ 0.4771. இப்போ நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை நான் பார்க்குறேன். இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 8.61 வருது. சரிங்களா? அப்போ 8.61 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 9க்கு வரும். ஸோ அப்போ என்ன வரும், அட்லீஸ்ட் எனக்கு என்ன இருக்கணும் 9 இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ 7000 கிராஸ் பண்ணல இவ்வளோ வேல்யூவில் 7000 கிராஸ் பண்ணும் அப்படின்னு தெரியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.